என் அன்புக்குரியவர்களே, அருமை இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாட்கள் கிறிஸ்மஸ் காலம். கிறிஸ்து பிறந்த நாட்களில் நடந்த காரியங்களை தியானிப்பதும் அதை நினைவு கூறுவதும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் இரட்சகரை காண்பதற்கு. அவர்கள் வந்த பாதை கடினமான பாதை. அவர்கள் வழிமாறி அரண்மனைக்கு போய் இங்கே இரட்சகர் பிறந்திருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். அங்கிருந்து மீண்டும் வழி நடத்தப்பட்டு மறுபடியும் வருகிறார்கள். இரட்சகர் இருக்கிற இடத்தை வந்து அடைந்து விட்டார்கள். அந்த இடத்தை வந்து அடைந்த பொழுது அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னை மிகவும் தொட்டது. வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பிள்ளையை வணங்குகிறார்கள். அவர்கள் செய்த முதலாவது காரியம் கிறிஸ்துவை வணங்குகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இயேசுவை மாத்திரம் வணங்குகிறீர்களா? இங்கே பிள்ளையும் காணுகிறார்கள், தாயையும் காண்கிறார்கள். அவர்கள் தாயை வணங்கவில்லை. உங்கள் உள்ளத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கிறிஸ்து இயேசுவை சாஷ்டாங்கமாய் விழுந்து நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். புத்தாடை அணிகிறோம், விசேஷமான ஆகாரங்களை செய்கிறோம், அதெல்லாம் ஒரு புறம் சரி. ஆனால் உள்ளத்தில் அந்த இரட்சகருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆராதனை, அந்த துதி, அந்த ஸ்தோத்திரம், அந்த நன்றி, இவைகளை காணிக்கையாய் செலுத்துகிறோமா? எனக்காக நீர் வந்தீர், எனக்காக பிறந்தீர், என்னை நேசித்தீர், உமக்கு நான் என்னை காணிக்கையாய் கொடுக்கிறேன் என்று கிறிஸ்துவுக்கு உங்களை காணிக்கையாய் கொடுத்தால் அதுதான் உண்மையான காணிக்கை. இரண்டாவதாக தங்கள் பொக்கிஷங்களை திறந்து என்று சொல்லியிருக்கிறது. கிறிஸ்துவை வணங்கின அவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாய் கொடுக்கிறார்கள், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து என்று. அன்றைக்கு அந்த பணமும் அந்த பொன்னும் அந்த வெள்ளைப்போளமும் அதை அடுத்து கிறிஸ்துவை பராமரிப்பதற்கு அவருடைய பெற்றோர்களுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர, கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவ உங்கள் பொக்கிஷங்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக செல்வந்தர்களுடைய இருதயம் இந்த பண்டிகை காலத்தில் பண்டிகையின் கொண்டாட்டத்திற்கென்று செலவழிக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யம் பரவுவதற்கென்று அநேகர் தங்கள் பொக்கிஷங்களை திறப்பதில்லை. உங்கள் பொக்கிஷங்களை திறந்து இந்த ராஜாவின் ராஜ்யம் பரவுவதற்கு நீங்கள் தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பொக்கிஷம் எது தெரியுமா? உங்கள் இருதயம். உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் உள்ளத்தை இந்த இயேசுவுக்கு கொடுங்கள். இன்றைக்கு இயேசுவே இல்லாத கிறிஸ்துமஸை எவ்வளோ பேர் கொண்டாடுகிறார்கள். நல்ல ஆகாரம் புசிப்பார்கள், விலையேறப்பெற்ற பொருட்களை வாங்குவார்கள், பரிசு பொருட்களை வாங்குவார்கள், எல்லாருக்கும் பரிசளிப்பார்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இடம் இருக்காது. மாலை வேளையில் நன்றாய் குடிப்பார்கள், நண்பர்களோடு சுற்றுவார்கள், இப்படிப்பட்ட கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் இருதயமாகிய பொக்கிஷத்தை திறந்து இயேசுவுக்கு இடம் கொடுக்காத கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்மஸ் அல்ல. என் வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து நேரடியாய் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? உங்கள் இருதயம் இயேசுவுக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணுகிறாரா? அவர் உள்ளே இருந்தால்தான் கிறிஸ்துமஸ் ஆனது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆயிருக்கும். இல்லை என்றால் பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், புத்தாடைகள், அலங்காரங்கள், வண்ண வண்ண தோரணங்கள், பட்டாசுகள், பரிசளிப்புகள், இவைகள் எல்லாமே வெறும் கொண்டாட்டம், உண்மையான கொண்டாட்டமாயிருக்காது. இன்றைக்கு சற்று சிந்தியுங்கள். என் உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா என்று யோசியுங்கள். இல்லை என்றால் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று அவரை அழைக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உள்ளத்தில் வருவார். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்கும் பொழுது அதுவே மெய்யான கிறிஸ்துமஸ். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே,
நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய எல்லாருடைய இருதயங்களும் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. அவர்களுக்குள் இருக்கிற விலையேற பெற்றவைகளை உமக்கு காணிக்கையாய் கொடுக்க, உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று கொடுக்க உங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் பேசுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் தங்கள் இருதயத்தை திறந்து தங்கள் வாழ்நாள், தங்கள் பலன், தங்கள் பொக்கிஷங்கள், தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வலதுகரம் கூட இருந்து வழிநடத்தட்டும், ஆசீர்வதியும். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்கள், உங்கள் பொக்கிஷங்களை கொடுங்கள், உங்கள் பலன், உங்கள் ஆயுள், உங்களுடைய தாளந்து, திறமைகள் எல்லாவற்றையும் அவருக்காய் கொடுத்து அவருக்காய் வாழுங்கள். அதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.